Hello aspirants, welcome to News Explainer series by Aspirants Desk, episode 1 for the month of May 2024. இந்த வீடியோவில் ரீசெண்டாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சில நார்ம்ஸ் சொல்லியிருந்தாங்க, ஓகேவா? அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இர்ரிவோக்கபிள் பேமெண்ட் கமிட்மெண்ட்ஸ் பற்றியும் கேபிட்டல் எக்ஸ்போசர் ரிடக்ஷன் நார்ம்ஸ் ஃபார் T+1 செட்டில்மெண்ட் பற்றியும். இந்த இந்த நியூஸை புரிஞ்சிக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஸோ ஈவன் டெலிகிராம் குரூப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது டவுட்ஸ் இருந்துச்சு. பட் இந்த வீடியோவில் அதை நாங்கள் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் 100% அட்டென்ஷனோட பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நாங்கள் நிறைய பிக்சர்ஸோடு எடுத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும், ஓகேவா? ஸோ அண்ட் பிஃபோர் தட் நீங்கள் எங்களோட வீடியோஸை ரெகுலராக பார்க்குறீங்க. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அது எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஆஸ்பிரண்ட் டெஸ்க் அப்படின்ற ஐடியில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்ககிட்ட கேளுங்க. அண்ட் ஏதாவது நியூஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எஸ், ஸோ இர்ரிவோக்கபிள் பேமெண்ட் கமிட்மெண்ட்ஸ்னால் என்ன? ஸோ இது ஒன்றுமே இல்லைங்க. ஸோ ஃபினான்ஷியல் அக்ரிமெண்ட், இது ஒரு ஃபினான்ஷியல் அக்ரிமெண்ட். யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேங்க், கஸ்டடியன் பேங்க் பண்ணுறாங்க. இவங்க வந்து எதுக்கான அக்ரிமெண்ட் அப்படின்னா டைமுக்கு நாங்கள் உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான அக்ரிமெண்ட் தான். சரி, எதுக்கான பணம் கொடுக்கணும்? ஏதாவது வாங்கினாங்களா, விற்றாங்களா? ஸோ அதுதான் எதுக்குன்னா செக்யூரிட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணதுக்கான அமௌண்ட், ஓகேவா? இப்போ வந்து ஒருத்தர் செக்யூரிட்டிஸை வாங்குறாரு, ஓகேவா? ஒரு நபர், ஓகேவா? இவர்கிட்ட இருக்கிற செக்யூரிட்டிஸ் இவர் வாங்குறாரு அப்படின்னா இவர் என்ன பண்ணணும்? பணம் இவருக்கு கொடுக்கணும். அப்போ இந்த பணத்தை இவர் கொடுக்கறதுக்கு பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா ஐபிசி கொடுக்குறாங்க. இதுதான் இர்ரிவோக்கபிள் பேமெண்ட் கமிட்மெண்ட்ஸ். ஏன் இவர் டைரெக்டாக இவருக்கு கொடுக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ஸில் வாங்குறதுக்கு டைரெக்டாக யாரும் பணத்தை கொடுத்து டீல் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு ஒவ்வொரு பேங்க் வச்சுருப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த பேங்க் தான் வந்து என்னோட செக்யூரிட்டிஸை வாங்குறவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி என்கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறதா இந்த இர்ரிவோக்கபிள் பேமெண்ட் கமிட்மெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ ப்ளஸ் இந்த இதில் புதுசாக ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இந்த பேமெண்ட்டை பண்ணும்போது அந்த பர்டிகுலர் நபரோட செக்யூரிட்டிஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு பர்மிஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி பார்க்கலாம் டீட்டெயில் தான், ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இர்ரிவோக்கபிள் பேமெண்ட் கமிட்மெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? இந்த ஐபிசினா இட்ஸ் அ ஃபினான்ஷியல் அக்ரிமெண்ட். எதுக்கு? டைமுக்கு பே பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்கான அக்ரிமெண்ட் தான் ஐபிசி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இது கஸ்டடியன் பேங்க்ஸ் தான் இது தராங்க. ஸோ இதெல்லாமே தியரி பார்ட், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்வெஸ்டாரோட ரோல் அப்படின்றதும் இருக்குது, இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நாம் அந்த ஐபிசி பற்றி கிளியராக பார்க்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இருக்காங்க, ஓகேவா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு நல்லா இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க, ஓகேவா? ஸோ ஸ்டாக் மார்க்கெட் எப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு காய்கறி மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா அதில் கேரட்டு, பீன்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் நல்லதாக இருக்கிறத பார்த்து வாங்குவோம். அது மாதிரி தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு நல்லா இருக்குது அப்படின்றத மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்துட்டாங்க. இது வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்க டைரெக்டாக காசு கொடுக்க முடியாதுல்ல, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கஸ்டடியன் பேங்க் இவங்களோட பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்கௌண்ட்லேருந்து யார் இந்த விற்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த காசு போகணும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல யார் விற்கிறாங்க? செல்லர், ஓகேவா? இவரோட ஸ்டாக்கு தான் அந்த ஸ்டாக்கு. இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஸ்டாக்கை விற்கிறாரு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் விற்கிறாரு. ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து இவங்க வாங்குறாங்க. பட் பணம் வந்து டைரெக்டாக இவங்க கொடுக்கறதில்ல. இந்த கஸ்டடியன் பேங்க்கு இந்த செல்லரோட கஸ்டடியன் பேங்க்கு பணத்தை போட்டு விடணும். அந்த பணத்தை போட்டு விடுற கேப்புக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிசி கொடுக்குறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. சார் உங்களோட பணத்தை நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம், கொஞ்சம் டிலே ஆகுது சார், அதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோம், இர்ரிவோக்கபிள் பேமெண்ட் கமிட்மெண்ட்டு. ஸோ அப்படி நாங்கள் கொடுக்கும்போது நாங்கள் கண்டிப்பாக உங்களோட ஸ்டாக்கை நாங்கள் கையில் வச்சுருப்போம். ஸோ இந்த பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட ஸ்டாக்கை நாங்கள் கையில் வச்சுருப்போம் சார், நாங்கள் அவங்கக்கிட்ட கொடுக்க மாட்டோம், பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை நாங்கள் இவங்களுக்கு கொடுத்துருவோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டு தான் ஐபிசி, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த பேங்க்கு ஒரு அக்ரிமெண்ட்டை மேக் பண்ணி இவங்களுக்கு கொடுக்கணுமா? எஸ். ஸோ கொடுத்துட்டாங்க, அக்ரிமெண்ட் இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த செல்லர் இவர் என்ன பண்ணுறாரு? இவரோட ஸ்டாக்கை இவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த அக்ரிமெண்ட் வந்து இந்த ஸ்டாக் வந்து இவங்க கிட்ட இன்னும் போகலை. அதே மாதிரி பணமும் இவங்க கிட்ட இன்னும் போகலை. பட் என்ன போயிருக்குது? அந்த அக்ரிமெண்ட்டு போயிருச்சு, ஓகேவா? ஸோ அக்ரிமெண்ட் போனாலே என்ன அர்த்தம்? பணம் போயிடும் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஸ்டாக்கை வந்து என்ன பண்ணுறாங்க? இந்த பேங்க்கு டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க, இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ எப்பயுமே ஸ்டாக்கை ஹேண்டில் பண்ணும்போது என்னென்னா ட்ரேடு பண்ணாங்க, ஓகேவா? ட்ரேடு பண்ணதுன்னா என்னென்னா வித்த நாள், ஓகேவா? இந்த ஸ்டாக்கை வந்து இவங்களுக்கு இப்போ சேல் பண்ண டே, ஓகேவா? சேல் பண்ண டே தான் ட்ரேடு டே. ட்ரேடு டே ப்ளஸ் 1 டே, ஓகேவா? எப்பயுமே என்ன பண்ணணும்? ஆர்பிஐயோட நியூ ரூல் படி என்ன சொல்லியிருக்காங்க? ட்ரேடு பண்ண, சேல் பண்ண
நாள்லேருந்து ப்ளஸ் 1 டேக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மணி அந்த ஸ்டாக்குக்கான ஈக்குவலண்ட்டான மணியை இந்த செல்லருக்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஆர்பிஐயோட இன்னொரு ரூல். ஓகேவா? இதை பற்றியும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஸ்டாக் வந்து பேங்க்கு கையில் வந்துடுச்சு, அக்ரிமெண்ட்டும் அவங்க கைக்கு போயிடுச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்றது இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன கதையோட தியரி பாட்டு. இதுவுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்டாக்கு அந்த பேங்க் கையில் வந்துருச்சு, அக்ரிமெண்ட் அவங்க கையில் போயிடுச்சு. ஓகேவா? கஸ்டடியன் பேங்க்கு, மியூச்சுவல் ஃபண்டோட கஸ்டடியன் பேங்க்குக்கு ஸ்டாக் வந்துருச்சு. சப்போஸ் இந்த ஸ்டாக்குக்கான ப்ரைஸ் திடீர்னு கம்மியாகுது அப்படின்னா அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்க, ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் எக்ஸ்போஷர்னு சொல்கிறாங்க. ஸோ கேபிட்டல் மார்க்கெட் எக்ஸ்போஷர்னா என்னென்னா, அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் திடீர்னு கம்மியாகுது அப்படின்னா அப்போ அந்த காசு போட்டது ரிஸ்க் ஆகும்ல. ஸோ அந்த ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை தான் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எஸ். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக்கோட ப்ரைஸ் இருக்குல்ல, ஸோ ஸ்டாக்கோட டோட்டல் ப்ரைஸில் என்ன பண்ணுவான், இன்டூ 30% தான் பார்த்தீங்கன்னா அதோட ரிஸ்க்குக்கு நாம் தனியாக எடுத்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிஸ்க்கை கவர் பண்ணுறதுக்கு அந்த கஸ்டடியன் பேங்க் என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை தனியாக எடுத்து வைக்கிறாங்க. ஓகேவா? அதை தான் வந்து ஆர்பிஐ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு 30% எடுத்து வைங்க அப்படின்றாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆர்பிஐ 50% எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தது. இப்போ புதுசாக கொண்டு வந்த ரூல்ஸில் அதை 30% கொண்டு வந்துருக்காங்க. சரி, இப்போ இதோட ரிஸ்க்கை நாம் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்குக்கு போயிடுது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரியெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த பேங்க்குக்கு இந்த ஸ்டாக் போயிடுது. மீன்வைல் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐபிசி இவங்களுக்கு இந்த பேங்க்கு தந்துடுறாங்க, கஸ்டடியன் பேங்க் ஆஃப் செல்லருக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ருபீஸ் 10,000 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? 10,000 ருபீஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 10,000 ருபீஸ் இந்த கஸ்டடியன் பேங்க்லேருந்து இந்த செல்லருக்கு வரணும். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டு தானே வாங்குறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ருபீஸ் 10,000 இந்த பேங்க்கில் தான் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பேங்க்கு இந்த 10,000 ருபீஸ் வச்சிருப்பாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் மேலேயும் கீழே போயிட்டு இருக்குது. சப்போஸ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே குறையறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரிஸ்க்கை தவிர்க்கிறதுக்கு ஒரு 30% இந்த 10,000லேருந்து இந்த டோட்டல் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாக்லேருந்து 30% தனியாக எடுத்து வச்சிருங்க அப்படின்ட்டு ஆர்பிஐ யார்கிட்ட சொல்கிறாங்க, கஸ்டடியன் பேங்க் ஆஃப் த பையர். ஓகேவா? பையரோட கஸ்டடியன் பேங்க் இதை பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போ கஸ்டடியன் பேங்க் என்ன பண்ணுவாங்க, இந்த 10,000லேருந்து 3,000 ருபீஸை தனியாக எடுத்து வச்சுருவாங்க. எதுக்கு? ரிஸ்க்கை தவிர்க்கிறதுக்காக எடுத்து வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் அந்த 30% கால்குலேட் பண்ணுறாங்க. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த ஸ்டாக்லேருந்து 30% எடுத்து வைக்கணும். யார்? கஸ்டடியன் பேங்க் ஆஃப் த பையர். ஓகேவா? இவங்களுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த 10,000 போயிடும். ஓகேவா? இந்த ரிஸ்க் வந்து யார் தவிக்கணும்னா இந்த பேங்க் இவங்க தானே ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு இவங்க தான் வாங்கி தரப்போகிறாங்க, இந்த ஸ்டாக்கை வாங்கி தரப்போகிறாங்க. அப்போ இவங்க தான் அந்த ரிஸ்க் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணும். எஸ். ஸோ இதோட கால்குலேஷன் இந்த இடத்துல தியரி பாட்டாக போட்டிருக்கோம். எஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 அப்படின்னா அதில் 30% ருபீஸ் 3,000. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரேடு நடக்குது. ஓகேவா? ட்ரேடு நடக்கிற டே ஸ்டாக் வந்து செல்லர்கிட்டேருந்து அந்த கஸ்டடியன் பேங்க் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்டு வாங்கிட்டாங்க. ஓகேவா? அந்த ஸ்டாக் இருக்குது. இந்த ட்ரேட் நடந்த டேயில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே கீழே போயிட்டு இருக்கு. சடனாக வந்து குறையுது அப்படின்னா அந்த குறையிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் அந்த அசம்ஷன் ஒரு 20% டவுன்வர்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ 20% ப்ளஸ் 10% நீங்கள் எடுத்து வைக்கணும் அப்படின்றாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது? 30% வருது. ஸோ அதுதான் ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா 30% அந்த லிமிட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்குன்னா ரிஸ்க்கை நீங்கள் தவிர்க்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ டோட்டலாக என்னது? 30%. அப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் ருபீஸ் 10,000க்கு ஸ்டாக் ப்ரைஸ் டோட்டல் ஸ்டாக் ப்ரைஸில் 10,000க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 30% எடுத்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்பிஐ நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு 50% சொல்லியிருந்தாங்க, இப்போ 30% சொல்லியிருக்காங்க. சரி, ஏன் 50%லேருந்து 30% கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரேடு ப்ளஸ் 6 days செட்டில்மெண்ட் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ இங்கே ஒரு கான்செப்ட் என்னென்னா, நாட்கள் அதிகமாக ரிஸ்க் அப்படின்றது அதிகமாகும். ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. டேஸ் அதிகமாச்சுன்னா ரிஸ்க் அதிகமாகும். அப்போ ரிஸ்க் அதிகமாச்சுன்னா அந்த ரிஸ்க்கை நம்ம கவுண்டர் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை அதிகமாக தான் வச்சுருக்கணும். பட் இந்த கேஸில் என்ன ஆகுது அப்படின்னா, ட்ரேடு ப்ளஸ் 1 செட்டில்மெண்ட் தானே கொடுக்குறாங்க. அப்போ 2 நாள்லேயே இது முடிஞ்சிருதுல. அப்போ 2 நாளில் முடிஞ்சிச்சு அப்படின்னா
50% உங்களுக்கு தேவைப்படாது, 30% மட்டும் போதும் அப்படின்னு ஆர்பிஐ சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நியூஸ். ஸோ ரீசன் பிஹைண்ட் திஸ் நியூஸ் என்னன்னா, ட்ரேடோட அந்த அசம்ப்ஷன் டவுன்வர்ட் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா கம்மியாகிறதுனால, இந்த T+1 செட்டில்மெண்ட்டுக்குள்ள வரதுனால இந்த 30% அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க ஆர்பிஐ. சரி, ஏன் இந்த T+1 இந்த பர்ட்டிகுலர் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்குலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் இந்த T+2 ட்ரேட் செட்டில்மெண்ட்டுன்னு இருந்துச்சு. அதை இப்போ என்னவா மாற்றிட்டாங்கன்னா T+1 மாற்றிட்டாங்க. செபி வந்து T+1 வச்சிருக்கிறதுனால நாமளும் அந்த T+1க்குள்ளே வரணும் அப்படின்றத ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈவன் T+0 அந்த நாள்லேயே டிரான்சாக்ஷனை பண்ணிடணும் அப்படின்றதுக்கான பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த T+1 செட்டில்மெண்ட்டுக்கு, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, T+1 செட்டில்மெண்ட் நடக்கிறதுனால ரிஸ்க் என்னவா பண்ணிட்டாங்க, 30% பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னவா இருந்துச்சு, 50% இருந்துச்சு. ஓகேவா? இந்த 30%ன்னு இந்த T+1 செட்டில்மெண்ட்னால தான் இதை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 30% எது, ரிஸ்க்கை தவிர்க்கிறதுக்கு, டு அவாய்ட் த ரிஸ்க். ஓகேவா? எதோட ரிஸ்க்கு, ஸ்டாக்ஸோட ரிஸ்க்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நியூஸ். ஸோ இந்த ரிஸ்க்கை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பேங்க்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ரிஸ்க்கை தவிர்க்கிறதுக்கு சில அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறாங்களா? ஸோ அந்த கேப்பில் இவங்க கொடுக்கறது தான் பார்த்தீங்கன்னா ஐபிசி. ஓகேவா? இர்ரிவோக்கபிள் பேமெண்ட் கமிட்மெண்ட்ஸ். ஐ திங்க் உங்களுக்கு இந்த நியூஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னன்னா, சப்போஸ் T+1 தாண்டி உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் இருக்குது அப்படின்னா அதை பேங்க் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ T+1 தாண்டி, அதாவது ட்ரேட்+1 செட்டில்மெண்ட்டை தாண்டி திடீர்னு பார்த்தா அந்த ட்ரேட்+1 செட்டில்மெண்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் எடுக்குது அப்படின்னா, அப்போ அதுக்கான ரிஸ்க்கும் அந்த பேங்க் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஆர்பிஐ சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த நியூஸ் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் தெரிவிங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை ரிவைஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்னது, ஐபிசி பற்றி பார்த்தோம், இர்ரிவோக்கபிள் பேமெண்ட் கமிட்மெண்ட்ஸை பற்றி பார்த்தோம். இது என்னது, ஒரு கேரண்டி பண்ண டாக்குமெண்ட். கேரண்டி பண்ணுற டாக்குமெண்ட். எதுக்கான கேரண்டி, கண்டிப்பாக நாங்கள் அமௌண்ட்டை உங்களுக்கு தந்துடுவோம். யார், சேல் பண்ணக்கூடிய நபருக்கு பையர் அமௌண்ட்டை தருது. ஓகேவா? இது வந்து கேரண்டியாக தந்துடும் அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்க, பேங்க் சொல்கிறாங்க. எந்த பேங்க்கு, கஸ்டடியன் பேங்க். ஓகேவா? இதுதான் ஐபிசி. இப்போ இந்த ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டாக்கோட யார் ஹேண்டில் பண்ணுவாங்க, கஸ்டடியன் பேங்க் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. சப்போஸ் ஸ்டாக்கு குறையுது, ப்ரைஸ் குறையுது அப்படின்னா ரிஸ்க்கை ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? அந்த ரிஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க, ஸ்டாக்கோட டோட்டல் வேல்யூலேருந்து 30% எடுத்து வச்சுக்கோங்கன்றாங்க. ஏன் இது 50%ல் இருந்து 30%ஆக குறைச்சாங்கன்னா, ஏன்னா இப்போ ட்ரேட்+6 செட்டில்மெண்ட்ஸு, ட்ரேட்+2 செட்டில்மெண்ட்ஸ்னு இல்லை. இப்போ ட்ரேடு பண்ணி ப்ளஸ் 1 டேலே அந்த செட்டில்மெண்ட்டை முடிக்கிறதுனால 30% மட்டும் எடுத்து வச்சா போதும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஏன் இந்த T+1 வந்துச்சு அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டில் செபி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த T+2 செட்டில்மெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட்லாம் T+6 இருந்துச்சு, அப்புறம் T+1 T+3 மாறிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் T+6 இருந்துச்சு, அப்புறம் T+3 மாறிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ T+2 இருந்ததை பார்த்தீங்கன்னா இப்போ T+1 மாற்றிட்டாங்க. ஃபர்தராக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இது T+0 மாற்றுறாங்க. இப்போ T+0 மாற்றினா ஈவன் இந்த 30% அப்படின்றது இன்னும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி ஒரு 20% சொல்லலாம் ஆர்பிஐ. ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஐ திங்க் உங்களுக்கு இந்த நியூஸ் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இது எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதா அப்படின்றத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.